கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கேட்டியவன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையின் சொல்வதன் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-41 வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் பிடியிட்டு, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். ஜெபம் பண்ணுவோம். கிருபைந்த நல்ல தகப்பனே, துதிக்கிறோம் சோதரி. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசும் கிரியை செய்தரும். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு மேலும் உம்முடைய பூர்ண கிருபையின் ஆசீர்வாதம், ரட்சணியம், சுகம் வந்து இறங்குவதாக கிறிஸ்து இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து தன்னை அவர் தேவகுமாரனாக தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி தம்மிடத்தில் வந்த எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உபதேசம் செய்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை என்று அவர்களை குணமாக்கி அவர் கலிலேயா, யூதேயா, சமாரியா என்ற நாடுகள் எங்கு அவர் சுற்றி திறந்து ஊழியம் செய்து வருகையில் ஒரு மனுஷன் குஷ்டரோகம் பிடித்தவன் ஒரு நாள் அவ்விடத்தில் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு ஒன்றை கேட்கிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவருடைய கேள்வி அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கிறது. உம்மால் ஆகும், அதை நான் நம்புகிறேன். ஆனால் நான் சுத்தமாவது உமக்கு சித்தமா என்ற ஒரு கேள்வி அவன் எடுக்கிறான். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை நினைப்பதெல்லாம், கடவுள்தான் எனக்கு வியாதியை கொடுத்து விட்டார், கடவுள்தான் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை கொடுத்து விட்டார், என் வாழ்க்கையில் இந்த சுகவீனத்தை அனுமதித்து விட்டார், நான் இப்படியே பலவீனமும் சோபீனமும் உள்ளவனாக வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டும் என்று கடவுள் என் தலையில் எழுதிவிட்டார் என்று ஆண்டவரை குறித்த சரியான அறிவில்லாத அறியாமையினாலே அவர்கள் இப்படி நினைத்து துன்பத்தோடு, துக்கத்தோடு, கஷ்டத்தோடு இனிமேல் நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று அவர்கள் தீர்மானித்து கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் இயேசு அவர் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். சிலவேளை அவர் பாவங்களை மாத்திரம் அல்ல, சாபங்களை மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய சரீரத்திலே பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்பதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதியை, நோயை அவர் தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 8:17. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கே அவர் அந்த குஷ்டரோகியின் மேல் மனதுருகி அவனை தொட்டு, அவனுக்கு எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாகு என்று
அவனை பூர்ணமாக சுகப்படுத்துவாரானால் இன்றைக்கும் அவர் நம்மை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் குணமாக வேண்டுமானால் 2 காரியங்களிலே அவன் குணமாக வேண்டும். ஒன்று, அவன் சரீரத்திற்கு வியாதியிலிருந்து அவன் குணமாக வேண்டும். பல வைத்தியர்களால் பார்த்தும் சுகமாகாத பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொட்டால் சுகமாவேன் என்று தொட்டு சுகமானாள். அவருடைய விசுவாசம் பெரியது என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் நாம் குணமாக வேண்டியது தேவனுடைய சித்தம். ஆனால் தான் அவர் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அருமைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வியாதி உன்னை விட்டு தூரமாய் விலக்குவேன். ஷட்டெங்கில் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். எரேமியா 33 அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டவர் அதற்கு அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை நான் வாசிக்கிறேன். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சரீரத்திலே மனுஷன் படுகிற வியாதிக்கு இந்த உலகத்தால் கைவிடப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து அதை குணமாக்க வல்லவர். படுத்த படுக்கையாயிருந்த கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷனுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தர் அவரை நடக்க வைத்தார். கேன்சர் வியாதியினால் கஷ்டப்பட்ட ஒரு தாய்க்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அதற்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இன்றைக்கு சாட்சியோடு நிற்க வைத்திருக்கிறார். அவர் குணமாக்க வல்லவர் சரீரத்தில் உள்ள வியாதியையும். ஆகவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அறிந்தாலும் சரி, கிறிஸ்துவ அறியாவிட்டாலும் சரி, நீங்கள் தெய்வ நம்பிக்கை உடையவளாக இருந்தாலும் சரி, தெய்வ நம்பிக்கையற்றவளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இயேசுவே என்னை குணமாக்கும் என்று கேட்டால் அவர் உங்களை குணமாக்க வல்லவராய் இன்றைக்கும் இருக்கிறார். இது சரீரத்தில் உண்டாகிற குணமாகுதல். இன்னொரு குஷ்டரோகம் என்று சொல்லப்படுகிற ஆன்மாவை பிடித்திருக்கிற பாவம் என்னும் குஷ்டரோகம், அக்கிரமம் என்னும் குஷ்டரோகம், மீறுதல் என்னும் குஷ்டரோகம், இது மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது, தேவனை விட்டு பிரித்து விடுகிறது. அருமையானவர்களே, எப்படி சரீர சுகவீனம் மனிதனுக்கு தேவையோ அதே போல அவருடைய ஆத்மாவுக்கும் சுகமாகுதல் தேவை, குணமாகுதல் தேவை. ஆகவே இந்த பாவத்தில் இருக்கிற மனிதன், பாவ வாழ்க்கையில் இருக்கிற மனிதன் தேவனை விட்டு விலகி தேவ சமாதானம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் அலைந்து தெரிகிற மனிதன் யாராக இருந்தாலும், நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், தத்துவ ஞானிகளாக இருக்கலாம், கல்வி கற்றவு பெரும் மேன்மை உள்ளவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒரு தரித்திரன் என்று கூட சொல்லலாம், எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக போய்விட்டோம் என்பதை குறித்து வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மனுஷன் வந்து சொல்ல நமக்கு சித்தமானால் என்று, அது அவனுடைய அறியாமை.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த என்ன ரட்சண்யம்? பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பாவ பரிகாரம் பண்ணதானே நீங்கள் எங்கெல்லாமோ அலைகிறீர்கள், எங்கெல்லாமோ புண்ணிய யாத்திரை போகிறீர்கள். தெய்வத்தை பிரியப்படுத்த உங்கள் மார்க்கம் மதம் சொன்ன வழிகளிலே நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். ஆனால் அந்த பாவம் மன்னிக்கப்படவில்லையே, குற்ற உணர்வு உங்களை விட்டு போகவில்லையே, பாவத்திலிருந்து விடுதலை இல்லையே. அப்படியானால் அதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் ஒருவர் மாத்திரம்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவரால் பாவ மன்னிப்பை பெறுவான். சரீர சுகம் ஆண்டவர் தருகிறது, அது லேசான காரியம், அவருக்கு தெய்வத்துக்கு லேசான காரியம். ஆனால் ஆத்துமாவிலே உங்களுக்கு குணமாகுவது. பேதுரு இதை குறித்து மிக அழகாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லுகிற காரியம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலர் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய ஆன்மாவை குணமாக்குவது அவருடைய தழும்புகள். அவருடைய சரீரத்திலே நம்முடைய பலவீனத்தை நோய்களை சுமந்து கொண்டாலோ நம்முடைய ஆத்மாவை குணமாக்குவது அவர் பட்ட தழும்புகள், ஐங்காயங்கள். வாரினால் அடிக்கப்பட்டாரே, அந்த காயங்கள், ஈட்டினால் குத்தப்பட்டு இரத்தமும் நீரும் வெளியே வந்ததே, அவர் சரீரத்தில் ஏற்ற காயங்களால் நாம் ஆத்மாவிலே குணமாகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ரட்சிக்கப்படுவது, பாவம் மன்னிப்பை பெறுவது, பாவத்திலிருந்து விடுதலை ஆவது, முக்தி அடைவது, நித்திய ஜீவனை பெறுவது தேவனுடைய சித்தம். என் வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தெய்வம் நிர்ணயித்து விட்டார், தீர்மானித்து என்று நினைத்தால் அது தவறு. நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும். நீங்கள் நன்றாக சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, அபிஷேகத்தோடு, கிருபையோடு, வரங்களோடு, வல்லமையோடு, தரிசனத்தோடு, ஞானத்தோடு, நல்ல ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கத்தக்க அனுகிரகத்தோடு, ஐஸ்வர்யம் இருப்பதல்ல, அது அனுபவிக்கத்தக்க அனுகிரகம் தேவனை தருகிறது. அதோடு கூட நீங்கள் அவர் உறவோடு ஐக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். அதுக்கு தலையாக இருக்கிறது சரீர பலவீனம் அல்ல, வியாதி அல்ல. அதற்கு தடை உங்கள் ஆத்மாவில் இருக்கிற அந்த பாவம்தான் தடை. ஆவே பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் இதில் நாம் பார்ப்பது 9ஆம் வசனத்தில், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்தி இருப்பதற்கு அவர் உண்மை நீதியும் உள்ளவர். அதற்கு தான் கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்தார். சிலுவையில் மரித்த அவரே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதோடு கூட அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வியாதியை நீக்குவதல்ல பெரிய காரியம், உன் ஆத்மாவிற்கு குஷ்டத்தை நீக்குவதுதான் பெரிய காரியம்.
அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்க. அந்த ரட்சண்யம் உங்களுக்குள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்துக்குள் வரும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷ ரட்சிப்பின் வெளிச்சம் தீவெட்டி அது உங்களுக்குள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்குள் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பம் முழுவதும் தேவனுக்குரியதாக மாறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர் நடபடிகள் 10:31 நான் பார்க்கும் பொழுது, உன் ஜபம் கேட்கப்பட்டது என்று கொர்நேலியுக்கு சொல்லி அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது அவருடைய முழு குடும்பமும் ஏற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற கிறிஸ்துவினுடையவர்களாக அவர்கள் மாறினார்கள். பாவம் மன்னிப்பை பெற்றார்கள், ஞானத்தினால் எடுத்தார்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொண்டார்கள், தேவனுடைய பிள்ளையின் அதிகாரத்திற்குள் அவர்கள் கடந்து வந்தார்கள். எல்லாம் இலவசம், எங்கும் அலைய வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவின் ரட்சியம் என்னை குணமாக்கும், என் பாவத்தை மன்னியும், எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்பீர்களானால் தேவாதி தேவன் மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர். எப்படி அந்த குஷ்டரோகியின் மேல் மனதுருகி அவனை தொட்டாரோ, அதே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். உங்களை தொட்டு உங்களை குணமாக்குவார். உடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம். உடைய அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். உடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த குஷ்டம், பாவம் முற்றிலும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் கிறிஸ்துவ கண்டு வாழ தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய பூர்ண கிருபை இறங்குவதா. யாராவது சரீரத்தில் வேதனை இருந்தால் நீர் அவர்களை நீர் குணமாக்க வல்லவர். உடைய குணமாக்கும் வல்லமை அவளை தொடுவதாக இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென்.